உள்ள போகும்போதே அக்கா நம்மளுக்கு 3 சாக்லேட் கொடுத்தாங்க. 3மே சாப்பிட்டு பார்த்தேன். டேஸ்ட்டாக இருந்துச்சு. சரி அந்த 3 சாக்லேட்டுமே அங்கே மேக்கிங் பண்ணுறதுன்னு பார்த்ததுனால அந்த 3 சாக்லேட்டுமே அவங்க கிட்ட போயிட்டு அதில் ஒரு 2 மட்டும் செலக்ட் பண்ணி வாங்கிட்டேன். இதில் என்ன ஒன்றுன்னா எனக்கு அந்த 3 சாக்லேட் சாப்பிட்டது மட்டும் தான் தெரியுமே தவிர அதோட பேர் தெரியல. குட்டீஸ்லாம் ஸ்கூல் டூர்லேருந்து கூட்டு வந்திருக்காங்க போல. ஹரிஹரன், ராகவன், மரக்காண்டன், கமல், அன்பு, கணேஷ் உங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். சாக்லேட்லாம் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் அப்படியே பறக்கணும் போல இருந்துச்சு. அதனால இந்த ஜிப்லைன் கேமுக்கு வந்துட்டேன். சரி பறப்போன்னு சொல்லி அந்த அக்கா கிட்ட, அக்கா இதெல்லாம் சேஃபாக இருக்குமா, இதுக்கு முன்னாடி எல்லாரும் பத்திரமா போயிட்டு வந்திருக்கலாம் கேட்டதுக்கு அதெல்லாம் சேஃபா போயிட்டு வந்திருக்காங்கன்னு சொல்லி நம்ம தலையில ஹெல்மெட்லாம் போட்டு விட்டாங்க. ரோப்புக்கு நடுவில் தலை வைக்க கூடாது, லெஃப்ட் ரைட்டுன்னு சைடில் மட்டும் தான் தலை வைக்கணும் நமக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருந்தாங்க. அப்புறம் நிற்க கூடாது ப்ரோ, உட்காருங்கன்னு சொன்ன உடனே உட்காந்தோடனே அப்படியே வெளியே பறக்க விட்டாங்க. பார்த்தீங்களா, குரங்கு தொங்கிட்டு போற மாதிரியே போறோம்ல, என்ன பண்றது. என்னாமல் ப்ரோ போறதான் போறீங்க, திருப்பி எப்படி வருதுன்னு கேட்குறீங்க. எப்படி போடணும் அதே மாதிரி தான் வருவேன். ரிட்டர்ன் வரும்போது நமக்கு ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்து கொடுப்பாங்க. உங்களுக்கு வேணும் நீங்கள் வாங்கிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த கேம்லாம் என்ஜாய் பண்ணி ஜாலியாக விளையாடுறதுக்கப்புறம் நாங்களும் அங்கிருந்து பத்திரமாக வீட்டுக்கு போய் சேர்ந்துட்டோம். டட்டா பாபாய். இல்லை ஊட்டியில் தான் இருக்கும்ல. ஓகே.